Day 75, time 1:11 PM. லேட்டாக தான் நடந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் படுத்தேன். பட் 10:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். லைக் 3:30 இந்த மாதிரி படுத்துட்டு நான் 10:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். மாஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது தான் பெரிய வேலை இருக்கிறதுலே. அதாவது ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட்டு தான் நாங்கள் போட பிளான் பண்ணோம், நானும் மோனி தானே. அப்புறம் ஸ்கை ப்ளூ என்கிட்ட க்ராப் டாப் இருந்துச்சு, ஒயிட் மினி ஸ்கர்ட் போட்டேன். ஸ்டாக்கிங்ஸ் என்கிட்ட இருந்தது, லைட்டாக கீறிடுச்சு. ஸோ புது ஸ்டாக்கிங்ஸ் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது என்னோடய ஸ்கின் டோனுக்கு செட்டே ஆகலை, கஷ்டமாக இருந்துச்சு. நான் தான் லேட்டாச்சு, என்னால் தான் லேட்டாச்சு. நாங்கள் 12 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம். ஆனால் நான் ஒரு 1:30 நான் எப்போ போனேன், 1:32 அந்த மாதிரி தான் போனேன். அங்கே போகிறதுக்கே 2:45 ஆச்சு. ஆக்சுவலி சைபர் கிங்டம் எங்கே இருக்குன்னா சிட்டி சென்டரில் இருக்குது. கதை சொல்கிறேன். அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணிட்டு எப்போ கிளம்புறீங்க எல்லாம் கேட்டால். அதுக்கப்புறம் நான் வந்து வேளச்சேரி போய் வேளச்சேரியிலேருந்து மோனி வந்து நானும் மோனியும் டி நகர் நந்தனம் போகிற மாதிரி பிளான், சைதாப்பேட் போகிற மாதிரி பிளான். அப்புறம் போகிற வழியில் சைபர் கிங்டமுக்கு தானே மேப் போட்டேன். இடையில ஸ்ட்ரீட்டுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. என்னடா இதுக்குள்ளே இருக்குமோ அப்படிலாம் நினச்சோம். அப்புறம் மெயின் ரோடுக்கு வந்துச்சு. கூகுள் மேப்பு சம்டைம்ஸ் மைண்ட் ஃபக் பண்ணுது. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு எலி இறந்து போனது பார்த்தேன் ரோட்லேயே. நான் வேறு ஏதோ யோசிச்சுட்டே வந்தேன்னா, எனக்கு அது ரோட்லேருந்து மாற்றணும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், திருப்பி போக ஒன்வேல கஷ்டம். ஆனால் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். அதை எடுத்து ரோட்டில் இருந்து தள்ளி வச்சுருக்கலாம், இல்லை மண் எடுத்து மூடி இருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு தாட் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சைபர் கிங்டம் சிட்டி சென்டர் மால் ஃப்ரெண்டில் வந்தப்போ தான், ஓ மை காட், இப்போ தானே நான் சரு கூட வந்தேன் இங்கே. நான் அன்னைக்கு போகலான்னு நினச்ச அந்த கேமுக்கா இது, வா அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் மோனி பே பண்ணிட்டான் பார்க்கிங்க்கு. அப்புறம் பார்க்கிங்கில் வைக்கும்போது என்னோடய பைக்கிலேருந்து ட்ராகன் கிச்சன் காணும். ஃபஸ்ட்டு கிச்சன் சிவா கொடுத்தேன், செகண்ட் கிச்சன் நான் இதில் போட்டேன் பைக்கு, அதுவும் போச்சு, கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் 3வது புதுசு ஆர்டர் போட்டேன் நேற்று. ஆக்சுவலி நாங்கள் 3 பேர் நடந்து வரும்போது பக்கத்து சைடில் பார்க் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. குழந்தைங்க என்கிட்ட ஹாய் பாய் எல்லாம் சொல்லி கத்திகிட்டே இருந்தாங்க. அப்போது தானே மொழிலாம் சொன்னாங்க, ஃபாரினர் நினைக்கிறாங்க போல் ஃபாசியை அப்படின்னு. ஆமாம், என்ன பண்ணுறது, ஹேர் கலர்னால அப்படி நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியலை. அதுக்கப்புறம் உள்ளே போனதும் ஃபன் ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நான் அந்த கார் ஓட்ட ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓட்டல, அதில் உட்கார சரு ஓட்ட ரொம்ப இது பண்ணிட்டான், தயங்குனா. அண்ட் டைமும் இல்லை. ஆனால் தனா வந்து அதில் நான் ஓட்டுறேன் அப்படின்னா நான் தனா கூட உட்காந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. நான் வந்து சுட்டுகிட்டே இருந்தேன், தனா தான் ஓட்டிகிட்டே இருந்தா. 8 போட்டோம்.
பெரிய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அந்த பெரிய ஹால் மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்டேர்ஸ்லேருந்து வேறு ஃப்ளோர்ஸ்லேருந்து குழந்தைங்களே எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களே குழந்தைங்க தான். அது எனக்கு செம்ம ஃபன் கொடுத்துச்சு, செம்ம ஃபீலிங் குட். அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ தனாவை பிக் பண்ண போகும்போது எனக்கு செம பசி, நான் இளநீ குடித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் 3 பேரும் சைப்ரஸ் கீழே வந்தோம். பட் எனக்கு செம பசி இருந்துச்சு, ஏன்னா மோனி சாப்பிட்டே இருந்தான். அதனால நான் சரி தனாவும் சாப்பிட்டுப்பான்னு நினச்சி நான் இளநீ குடித்தேன். அவங்களுக்கு இளநீ கொடுக்கணுன்னு எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்கிங்கில் தானா மோனிக்கும் எனக்கும் ஃபெரோஷர் கொடுத்தா. தானா எப்போவுமே அன்னைக்கும் எனக்கு பார்க்க வந்தப்போ டைரி மில்க் வாங்கி கொடுத்தா. எனக்கு ஆனந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மோனி சொன்னா அவளுக்கு பசிக்கும், நம்ம மேலே போகலாம் அப்படின்னு. காலையில் நாங்கள் போகிறதுக்கே 2 மணி நேரமாக ஆச்சு. கேஎஃப்சி தான் போனோம். அவங்க பர்கரு, நான் வந்து பாப்கார்ன் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பசியே ஆறலை, ரொம்ப பசி. அதுக்கப்புறமா பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கு, கேஎஃப்சியில் இருக்கும்போதே அவங்கக்கிட்ட கதையெல்லாம் கேட்டேன். உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள். அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு முடித்து வெளியே ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க, அங்கேயும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். 2 பேர் கதையை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 3 மணி ஆச்சு, நம்ம வந்து சைபர் கிங்டம் போகலாம், இன்னும் லேட் பண்ண வேணான்னு நேராக சைபர் கிங்டம் போனோம். அங்கே ஆரம்பித்தது ஃபன்னு. அதாவது பர் ஹெட்டு 200, ஒவ்வொரு கேமுக்கும் 200, 1000 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு என்ன வேணால் பண்ணலாம். வேறு லெவல்ஸ், ஒர்த். நாங்கள் ஃபஸ்ட்டு 1000க்கு போட்டோம். ஃபஸ்ட்டு பாட்டு போனது கேரியோக்கி. பாட்டெல்லாம் ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு, சிலது ஒர்க்கே ஆகலை. பட் நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபீல் பண்ணி பாடிட்டு இருந்தோம். இருக்கிற பாட்டு, லிரிக்ஸ் தெரிகிற பாட்டு லிமிட்டடாக இருந்தால் கூட we really had fun. அதுக்கப்புறமா வேற என்ன, கேரியோக்கிக்கு அப்புறம் நாங்கள் லேசர் டேக் போனோம். அங்கே வீடியோ எடுக்க முடியலை, பட் தட் வாஸ் ஃபன் டூ. வேறு என்ன, பவுலிங் போக முடியல, அங்கே க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க, அது ஒன்று தான் மிஸ் பண்ணோம். அப்புறம் விஆர் போனோம், அது மொக்கையாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணோம், நாங்கள் 3 பேரும் 3 பைக்கில் உட்காந்துட்டு ரைட் பண்ணோம். மோனி தான் அதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொம்மை எடுக்க நிறைய ட்ரை பண்ணோம், ஆனால் பொம்மையே கிடைக்கல. லைக் கொரியன்லாம் தெரியும்ல, அவங்க இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த ஆரோஸ் மூவ் பண்ணிவிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பொம்மை எடுக்கிறது. வேறு ஒரு கேங் பசங்க வந்து ஃபுல் அவங்க கையில் பொம்மை, டாய்ஸ், அந்த ஸ்டஃப்டு டாய்ஸு. ஆனால் எங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஹேமர் வச்சு அடிக்கிற மாதிரி ஒன்று. மோனி தானா வந்து 520, மோனி வந்து 590 அந்த மாதிரி. நான் அடிக்கும்போது எனக்கு 840 வந்துச்சு. எப்படி வந்துச்சு தெரியல, ஆல்ரெடி எனக்கு ரைட் ஹேண்டு அப்படி வலி. பட் அதில் நான் தான் வின் பண்ணேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், ரொம்ப வளைச்சி
நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே டைம் போனதே தெரியலை. அதுதான் எப்படி சொல்கிறது, அவ்வளோ கேம்ஸ். நாங்கள் வந்து செகண்ட் டைம் வந்து 1000க்கு ரீசார்ஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சரி ரொம்ப டைம் ஆச்சுன்னு எப்போ கிளம்புனோம், 10க்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே கேம்ஸில் கேஷியர் அந்த ப்ளேஸில் நிற்கிற ஒரு பையன் சிரிக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப சீரியஸாக அப்படின்னு தான் எல்லா கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறான். பட் ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு. எனக்கு அவரை சிரிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. நான் வந்து தானே நீ வீடியோடு நான் அவரை சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு போனதுலேருந்து அதான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவர்கிட்ட தனியாக பேச எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இறங்கும்போது மோனிக்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிட்டு தனாகிட்ட போய் பேசினேன், பவுலிங் வரல அந்த மாதிரி. அவரும் லைட்டாக பார்த்துட்டே இருந்தாரா. அப்புறம் நான் அவர்கிட்ட இந்த தொடங்க அப்படின்னு கன்னத்தில் அவர் தொடச்சார். மறுபடியும் தொடங்கன்னு அப்புறம் தொடச்சார். அப்புறம் அவர் ஃபேஸ் மாறிச்சுன்னு நான் இந்த பொண்ணு சொல்லுதுன்னு. அப்புறம் நான் சொன்னேன், அது போகாது, ஏன்னா அது அழகு அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டாரு, ப்ளஷ் பண்ணிட்டார். எனக்கு செம்ம ஹாப்பி அது வீடியோ எடுத்து. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டேன். நான் சொன்னது என்னோடய சொந்த க்ரியேஷன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்ததுலேருந்து சிரிக்கவே இல்லை, அதான் கொஞ்சம் சிரிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னு. அவரை நைஸ் ஒன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் கீழே வந்தோம். வெஸ்ட் சைடில் சூப்பரான ஒரு மினி ஸ்கர்ட்டு 999 போட்டான். சும்மா காசு வேஸ்ட் பண்ணுமான்னு நினச்சிட்டு அதை வாங்கலை. பட் டெனிம் மினி ஸ்கர்ட் நல்லா இருந்துச்சு. பட் நான் இன்னும் வாங்கலை. எவ்வளோ ட்ரெஸ்ஸு நினச்சிட்டு நான் வாங்கலை. மோனிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் நாங்கள் பாலவாக்கம் பீச் போனோம். அங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசினோம், என் கதையை பேசினேன், பசங்களை பற்றி பேசணும், ஏன் வரவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, எஃபர்ட்டே போட மாட்டேங்கிறாங்க, எஃபர்ட் போட்டால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, ஒரு டிசிஷன் சூஸ் பண்ணால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய பேசினோம், நிறைய சிரித்தோம். அப்புறம் போலீஸு வந்த டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் ஆக்சுவலி எனக்கு கை வலிக்குதுன்னு தனா தான் வண்டி எடுத்தா. பீச்சுக்கு வரதுக்கு முன்னாடி தனா தான் சரி பசங்க கை வலிக்குது நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க தான் வண்டி எடுத்தாங்க. ஐயோ, அதுக்கும் முன்னாடி நாங்கள் சைபர் கிங்டமில் ஒரு இது கேம் விளையாடுவோம். அப்பவும் பசிச்சுது. இப்போ நாங்கள் ஜூஸு ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணோம். நான் ஹேசல்நட் காஃபி தான் குடித்தேன். சாண்ட்விட்சு, மோனி சாண்ட்விச் சாப்பிட்டா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரிலாம். அங்கே வாஷ்ரூமில் ஒரு அக்கா வந்து க்ளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க லைக் யூஸ்வலாக மால்ஸ்லாம் க்ளீனாக தான் இருக்கும், பட் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. இவங்க க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் திரும்ப வரும்போது என்கிட்ட காசு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க 3 பேர் இருந்தாங்க. 3 பேருக்கும் ஆளாளுக்கு 100 ரூபா வச்சு கொடுத்துட்டேன். அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் தனா வந்து வண்டி அவங்க எடுக்கிறேன், நான் பின்னாடி உட்கார்றேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வண்டியில் அப்படி போயிட்டே இருக்கும். திடீர்னு நான் ஒரு ஃப்ளவர் ஷாப் பார்த்தேன். வண்டி நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன் தனாவை கொஞ்சம் முன்னாடி. நான் வரேன் 2 minutes அப்படின்னேன். மோனியும் ஸ்டாப் பண்ணான். அப்புறம் போனேன். பொக்கே வாங்கினேன் 2 பேருக்கும். பொக்கே மேக்கிங்கே டைம் ஆகிடுச்சு. ஆனால் பொக்கே மேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய மினி ஸ்கர்ட்டில் கேமரா வச்சுட்டு கேமரா செட் பண்ணிட்டு நான் வந்தேன். பொக்கேவை
பின்னாடி மறைச்சி வச்சுட்டு தான் வந்தேன். தானே மோனியை திரும்பி பார்த்து திரும்பி நில்லுங்க அப்படின்னு, திரும்பி உட்காருங்க அப்படின்னு. அப்புறம் கேமரா ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக 2 பேருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு பொக்கே கொடுத்தேன். செம்ம ஹாப்பி 2 பேரும். மோனியோ எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி எதுவும் சொன்னான். தானே பாரு அவன் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணுறான் அதுவும் சொன்னான். நல்லா இருந்துச்சு. லைக் தே போத் லவ்ட் ஃப்ளவர்ஸ். அது எனக்கு தெரியாது, அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் தெரியும். பட் நாட் எவ்ரி ஒன் லைக் ஃப்ளவர்ஸில். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோனி எனக்கு டார்லிங் எல்லாம் சொல்லிட்டு கிஸ்ஸெல்லாம் கொடுத்தா. எனக்கு இருந்துச்சு. வீடியோ இடுப்பில் வச்சு தான் எடுத்தேன், ஏன்னா 2 கையிலையும் ஒவ்வொரு பொக்கே. ஸோ கரெக்டாக வயரில் ஃபோன் வச்சுட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். சரியான ஆங்கிள் வந்துச்சு தெரியல, பட் somehow I managed to capture that moment. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பீச் போனோம். ஹாப்பியாக பீச் போயிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம பாலவாக்கம் பீச் வந்துட்டோன்னு எங்களுக்கு 3 பேருக்கும் பசி. புகாரி ஹோட்டல் போனோம் டின்னர் சாப்பிட. அங்கே போயிட்டு சிக்கன் எக் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 வாங்கினோம். நல்லா சாப்பிட்டு அப்புறம் அன்றாட வேலைகள் சொல்லிட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மூன் செம்மையாக இருந்துச்சு ஸ்கையில். எனக்கு மூணு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டு டெரஸ் போயிட்டு பாட்டு கேட்டே இருந்தேன். மூணை பார்த்துட்டே நல்லா இருந்துச்சு. என்னால் சரியாக தூங்கவே முடியல. நிறைய தடவை எழுந்திரிச்சிட்டேன். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். நான் லவ்வில் நாட் ஸோ weak on love anymore, but you should see me when I was in love அப்படின்னு கேப்ஷன் போட்டுட்டு ஒரு வீடியோ. சரியாக தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் நிறைய தடவை எழுந்திரிச்சேன். நல்லா இருந்துச்சு, நல்ல மொமெண்ட். அப்புறம் சரியாக தூங்கி எழுந்திரிக்கவே 1 மணி ஆச்சு. ஏன்னா இடையில ஒரு 4-5 தடவை எழுந்திரிச்சிருப்பேன். தண்ணி தாகமாக இருக்குது, வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்குது, பூனை சத்தம் போடுது, அப்படி. பட் டே வாஸ் வேறு லெவல். நாங்கள் இனி மந்த்லி ஒன்ஸாவது மீட் பண்ணணுன்னு பிளான் போட்டிருக்கோம். தானா இப்படி சாக்லேட் அதாவது நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவங்களுக்கு எதாவது கொடுக்கணுங்கிறத அவங்களுக்கு தோணுதில்ல. காலையிலே நான் நினச்சேன் ஓகே வாங்கணும். ஆனால் நான் வந்து பெருங்குடி சைடு போயிருந்தால் வாங்கியிருப்பேன். பட் நான் வந்து துறைப்பாக்கம் சைடு போனேன், அதனால் வாங்க முடியல. பட் அவங்களுக்கு ஓகே கொடுத்ததில் எனக்கு செம்ம ஹாப்பி. அவங்களும் செம்ம ஹாப்பி. அதுதான் எனக்கு இன்னும் என்ன ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. a day well spent. ஆக்சுவலி எல்லாம் முடிச்சுட்டு சைபர் கிங்டத்துலேருந்து இறங்கும்போது நான் ரோபி ரொம்ப மிஸ் பண்ணேன். ரோபி மேலே எனக்கு கொல்ல காண்டு இருக்குது. அவள் டாக்ஸிசிட்டி அப்படிலாம் நினச்சிட்டு காண்டு இருக்குது தான். பட் அவளையும் எனக்கு பிடிக்கும். அவள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாள், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாள். அதனால் லைட்டாக மிஸ் பண்ணேன். கோவமாக இருந்தாலும் மெசேஜ் அனுப்புகிறேன், கோவமாக இருக்குது, I'm still mad at you but I miss you அப்படின்னு. அவளும் ரெஸ்பாண்ட் பண்ணான், நானும் மேடாக தான் இருக்கேன் பட் ஐ மிஸ் யூ டூன்னு. தேவையில்லாமல் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்னேன் எனக்கு அட்வைஸ் வேணும்னு நானே கேட்குறேன், ஆனால் கேட்காம கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நேராக